ஒரு இட்லி 4 வீட்டுக்கு போன இட்லியை தூர தானே போடுறேன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்கு. ஒரு இட்லியை 10 காசு போனா தா. மாசம் மாசம் நான் காசு தந்துடுறேன். கொஞ்சோண்டு பால் வேணும். தங்கச்சிக்கா பாலு? வேலையை பார்ப்போ. அந்த அக்கா என்ன சொல்லுச்சு? அது கொழுப்பு ஜாஸ்தி. என்னடா வீடு சின்னதா இருக்கு யோசிக்கிறியா? இல்ல, இது ஓகே தான். ஓகே தான். நீ எல்லாம் ரொம்ப பெரிய ஆளாச்சப்பா. இல்லைண்ணா, ஏரியாவில் ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு. அதை அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகலான்னு. என்ன சீன் ஆச்சு? நான் ஒன்றும் கேள்விப்படலையே. இல்லைண்ணா, அவங்களாண்டு கேட்டு தான் கடையை போட்டிருந்தோம். அதை கேட்டு யாரோ 2 பேர் வந்திருந்தானுங்க. அது அப்படியே வாக்குவாதமாக மாறி தம்பி கோவத்தில் பீர் பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சிட்டான். அதானே செய்கிற? இல்லைண்ணா, உங்கள் பேர்லாம் சொல்லி மிரட்டினாங்களா? நான் கொஞ்சம் ராயா, உன் தம்பி கை ரொம்ப நீளமாகுது, சொல்லி வை. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. எனக்கு ஏற்கனவே நிறைய குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி என் காதுக்கு வந்துனே இருந்துச்சுன்னு வச்சுக்கா, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நானும் இருக்க மாட்டேன். என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 7.5 இட்டுன்னு வந்த, ஒரு வாட்டி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒழுங்கா இல்லை நீயே. அப்பே என்னாண்ட வந்து சேர்ந்துக்கன்னு சொன்னேன், அதையும் கேட்கல நீயே. இல்லைண்ணா, இனிமேல் இப்படி நடக்காத பார்த்துக்கிறேண்ணா. உன் மூஞ்சிக்காக தான் விடுறாயா? உனக்கு தெரியுதுல்ல? தெரிஞ்சுண்ணா. சரி போ. துர்கா மாணிகெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. கேட்டேன்னு சொல்லு. ஜெகநாதனை பார்க்கணும். கடையை வாங்கணும்னீங்களா? இவர் தான் ஓனர். வாப்பா வா, என்ன வேணும்? இங்கே பாரு, கடையை கேட்டு வந்தது உங்க தப்பு. கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இதுக்கே கேஸை வாபஸ் வாங்கணும்? கடையை கேட்டு வந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டு பீர் பாட்டில் எடுத்து தலை எடுப்பீங்களா? தலை கிழிஞ்சிருச்சு. 8 தயிர். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? யோ, நல்லா கேட்டுக்க. என் சொத்து மொத்தமாக அழிஞ்சா கூட பரவாயில்லையா? உன் தம்பி காலம் பூரா உள்ள இருக்கிறது மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மட்டும் பாரு. அவன் உள்ள இருக்க மாட்டான். நான் தான் உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் அவன் கை தத்துருவேன். அதுக்கப்புறம் நீ எத்தின் தையல் போட்டாலும் பொழியவே முடியாது. இங்கேருந்து நான் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள அவன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி என் கூட அனுப்பலன்னா நீ அங்கே வேணா போ, யாராண்ட வேணா போ, எத்தனை போலீஸ் வேணா இட்டுனுவா. ஆனால் கன்ஃபார்மாக ஒரு நாள் உன் உயிர் போயிடும். ராயா ராயா ஓ, என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். கெஞ்சி கேட்டேன். சரி இருக்கும்போ. சூப்பர்ண்ணா, சும்மா ஓவரா பேசுனா வெளில வர முடியாது அது இதுன்னு. இப்போ என்ன இப்படின்னா அவ்வளோ பெருசா பண்ணிட்டேன். ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த வீட்டில் நீ மட்டும் இல்லை, உனக்கு ஒரு தம்பி இருக்கா, ஒரு தங்கச்சி இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கிய, அப்போ நான் பேசின்னு இருக்க மாட்டேன். என்ன நிக்கிற? இனிமே பார்த்து நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போ. போடா. ஏண்டா அப்படியே உன்னை உள்ள போட்டு நான் என்ன பண்ணுவேன்? அச்சி வாங்க போ. அண்ணன் போய் போட்டு குத்துருக்க. அண்ணன் போட்டு குத்தா பயந்துருவாங்களா? வராது. நீ ஏன் முடிஞ்சா அப்படி ஒரு ஆம்பளைக்கு கட்டி வை, இல்லைன்னா பேசாம மூட்டை பாத்துக்கிறேன்.
நடக்குது. நீ அப்படி உள்ள நின்று வாங்கிட்டு வர? हमारी तरफ भी 2 लोग मर गए हैं, थोड़ा एक्स्ट्रा दे दो ना सर। இவ்வளவு சொன்னேன், அந்த கேட்டு பேல முடிச்சு விடுங்கன்னு. ஏதோ சின்ன காயத்தோட போச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா. இதுக்கு மேல நோடக்கூடாதுங்க. நம்ம ஏரியால வந்து ஏதாவது ஆயிருந்தா. ஏதாவது ஆகதான் போது. துறைக்கு அவன் ஆடு வாசம் அடிக்க போறேன். It has started. விஷயம்லாம் பேசிட்டோம்னா அண்ணன் இப்படி பேச ஆப் பண்ணிக்கிறீங்க. அண்ணன் தானே, அப்ப என்ன வேணா பேசலாம்ல. இப்ப கூட பேசுறேன்னா இப்படி சும்மாவா வந்துச்சு கடை? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்ப கூட 2 பேர் வந்து கடையை கேட்கும் போது எவ்வளவு பெரிய சீன் ஆச்சு. புஸ்கு நேத்து குத்துட்டா. பாரு ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசின்னு இருக்க நீ? என்னமோ ஓகாடு மாதிரி பேசுற. அண்ணன் தானே இந்த கடையை நடத்துச்சு. அண்ணன் தான் துரை அண்ணனை பார்த்து பேசிட்டு அண்ணன் தான் எல்லாமே பண்ணுச்சு. அது கடை, அது குடுக்குறது. உனக்கு என்ன? ஐயோ உனக்கு என்னம்மா? நீ பாட்டு கடையை எடுத்துட்டு போயிடுவ. அப்படியே சொசா கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க வீட்டுல போய் உட்காந்துக்குவ. நாங்க என்ன பண்றது? ஏய், நான் ஒன்னும் அந்த கடையெல்லாம் கேட்கல. எனக்கு அந்த கடையெல்லாம் வேணாண்ணா. அப்படி அந்த கடையை கொடுத்துதான் இந்த கல்யாணம்னா அந்த கல்யாணமே எனக்கு வேணாம். வேலை போறதுக்கு நான் என்ன மாடா? தோ இவர் பேர்லயே எழுதி கொடுத்துரு. ஏய், நீ ரொம்ப பேசுற. கை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ஏய் ஏய், என்ன கை நீட்டுவ? அவ்வளவுதான். எதுக்கு பத்தாம சண்டை வச்சு சொல்லாத. கை நீட்டு வரோம். நான் அது எப்படி சொன்னாலும் அது சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. கடையை எனக்கு கொடுத்துட்டு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதுவும் இந்த கல்யாணம் பண்ணிட்டு போறதுலலாம் எனக்கு பெருசா இஷ்டம் இல்லைண்ணா. இந்த ஊருக்கு வர சொல்ல என்கிட்ட இந்த கடை இருந்துச்சா? இந்த கடை இல்லாம எங்களால போயிச்சு முடியாது நினைக்கிறியா? இல்லண்ணா, நான் அப்படி சொல்ல. பின்ன எப்படி? எல்லாம் வந்துட்டீங்க, அதான் பேசுறீங்க. போங்க போ போறடே. என்னப்பா முத்துவேலு, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துறீங்களாமா? கேள்விப்பட்டேன். உன் தங்கச்சி மட்டும் கவர்மெண்ட் வேலை பாக்குறவனா, நிரந்தரமா மாச சம்பளம் வாங்குறவனா, பேண்ட் செட் எல்லாம் போட்டு டீசெண்டா இருக்கிற தேவையில்லாத வம்பு வலிக்காதீங்க. நீ தாண்டா எங்க கிட்ட வம்புக்கு வரேங்கிற. ஏய் என்னடா? சார் ஏதோ வாக்குவாதம் பிரச்சனையா மாறுது சார். சம்திங் இஸ் ப்ரூவிங். Keep observing. Don't get involved. ஓகே சார். ஜாக்கிரதையா பேசுப்பா. யாராண்ட பேசுறேன்னு தெரியாது. போ போ. நைட் எப்படி நம்ம சைடு எதுவும் எஃபர்ட் இருக்குமா இல்ல அதுவும் அங்கதானா?
இல்ல அண்ணன் சாயந்தரம் போச்சுன்னு வெளில போச்சு, இன்னும் வரல. 4-5 தடவை செல்லுக்கும் கூப்பிட்டு பார்த்தேன், எடுக்க மாட்டேங்குது. வேற என்ன, சரக்கு அடிச்சு எங்கேயாவது ஊந்து கிடக்கும். போய் என்னன்னு தான் பாக்குறது. ஆமா, துறை இதே மாதிரி பண்ணிருப்பாரு. நான் மழையில போய் தேட்டணுமா? என்னால முடியாது. டேய் வா போய் என்னன்னு பார்ப்போம். நீ போய் பாராண்ட பாரு. பாராண்ட இல்லைன்னா மேகல விட்டாண்ட போய் பாரு. நான் மார்க்கெட்டாண்ட போய் பாக்குறேன். நான் சொன்னா கேப்பியா? சிசிடிவி கேமரா இருக்கா? ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்லை. வெரி குட் சார். ஏதோ பெரிய இன்சிடென்ட் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் லாட் ஆஃப் தி மாண்டட். வெரி குட். சார் இவன் யாருன்னு தெரியல சார். சார் இஸ் அலைவ். ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சார். சார் should we call an ambulance? போட்டோம். இவன் போடுச்சா நம்ம நினைச்சது எப்படி நடக்கும்? ஜஸ்ட் ரிலீவ் him of his pain. பாத்துட்டு அழுதுங்க சார். ஆஞ்சநேயன் யாரு? சேதுவோட ஆளு தான் சார். ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கேன். சொல்லுமா. யாராண்ட என்ன பிரச்சனை வலிச்சதுன்னு தெரியல. சொல்லிட்டு போயிட்டு இருக்கானு ஒரு சாவு. எங்க போய் என்ன ஏழ்றி இட்டுன்னு வந்தியோ? நான் பாராண்ட குப்பையில கிடந்தது. ஓட விட்டேன். யாராண்ட?
10 பேரு வண்டிய போலங்கல்ல. உன்னால போடுறது துண்டு வீட்டுல ஏய், நான் என்ன பண்ணேன்? அவனுக்கு தான் என்ன கலாய்ச்சானுங்க தெரியுமா? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். ஏய், எதுக்கு நான் அவரை நடிக்கிறாரு? துர்கா இப்படியே போயிருந்தது, அவுட் விட்டு போயிடுவேன். ஆமா, உன்னை வேற யாருன்னா வச்சு மேப்பாங்க. சரிண்ணா, அப்புறம் பேச. மூடிட்டு இரு. ஏய், தெரிஞ்சுதான் பண்றியா? செப்டிக் கிப்டிக் ஆயிடுது. நான் என்னத்த கண்டேன்? ஆஸ்பத்திரிக்கா கூட்டு போக முடியும்? நான் சேகர் அண்ணனா? ஹலோ தோரா அந்த பையனை யாரும் பாராண்ட போட்டாங்களாண்ணா? ஏய், யாரு பையன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாளையிலேருந்து உனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நினைச்சுக்க. காலையில் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நீ உன் தம்பியை கொடுக்கல, பசங்க உள்ள இறங்கிடுவாங்க. உங்களை ஒருத்தர் விடாம போச்சே போச்சே, இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சுதானே உன்னை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சோம். யாருன்னு கண்டுபிடிச்சு முடிக்கிற வழியை பாருங்க முதல்ல. யாருன்னு மட்டும் சொன்னா தொண்டு தொண்டா விட்டிடுறோம். டேய், ஜெனரேட்டர் போடுங்க.